शेषादिवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंह गुरुवर्य पराभ्यभृङ्गम् श्रीमन् अनन्त गुरुवर्य सुतम् गुणाभ्यम् अन्तःकुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनक भीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् धर्म भागवतान् स्मरामि। भूतं सरश्च महदात्मज भट्टनाथ श्रीभक्ति सारकुलशेखर योगिवागान् भक्ताङ्घ्रेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत् राङ्गुरुमुनिं प्रणतोऽस्मि नित्यं। व्यासं भजत्तनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकरातं तपोनिध्यम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நம. இந்த தினம் இன்றைய தினம் ரெண்டு பேர் உத்தாரம் பண்ற ரெண்டு பேர் ராட்சசால். ஒருத்தன் சுதர்சனன், மொத்தத்தின் சங்கச்சூடன். சுதர்சனன் ராட்சசன், சங்கச்சூடன் சங்கம். ரெண்டு பேரையும் ஒரு பேர் இன்னும் பெருமாள் ஆயுத மாதிரியே இருக்குது. அடி வாங்குற அந்த கதை இன்னைக்கு. சுபவாச்சா ராசக்கிரிடம் முடிஞ்சு வச்சோம். எல்லாம் அவங்க இடத்து போயிட்டா, போங்கோன்னுதான். ஏகதா தேவ யாத்ராயாம் கோபாலா ஜாதி கௌதுகாகா அனோபீர் அனடுத்யுக்தை யுஸ்தே அம்பிகாவனம். ஒரு தினம் தேவ யாத்திரையிலே இந்த கோபர்கள் எல்லாம் சேர்ந்து கௌதுகத்துடன் ஒரு சிவராத்திரி டைம் அனோபிகி அனடுத்தை இந்த மாட்டு வண்டி கட்டின்றோ பரையுஸ்தே அம்பிகாவனம். அம்பிகாவனத்துக்கு அந்த சிவராத்திரி எம்பெருமானுக்கு பூஜை செலுத்த போனார்கள். போனார். தத்தர ஸ்நாத்வா சரஸ்வத்யாம் தேவம் பசுபதிம் விபம் ஆனர்ச்சுர் அருகணீர் பக்தியா தேவீம் ச நிருபதே அம்பிகாம். அங்க சரஸ்வதி நதி இருந்தது. அதில் ஸ்நானம் பண்ணி பசுபத்தியம் விபம் அந்த ஈஸ்வரனை, நிருபத்தே அம்பிகாம் அந்த ராஜாவுடைய எம்பெருமானுடைய அம்பிக்கை பிராட்டியுடனும் அர்ச்ச பண்ணினார்கள். பக்தியா அருகணைர் பக்தியா அதுக்கு அருகமான பதார்த்தங்களை கொண்டு பூஜை பண்ணினார்கள். தெய்வீம் சந்திரபதே அம்பிகாம். பார்வதி பரமேஸ்வர் ரெண்டு பேரையும் சிவராத்திரி இன்னைக்கு அந்த அம்பிகாவனத்துக்குள்ளே ஒரு வண்டி கட்டின்று போய் எரது வண்டி பூஜை பண்ணார்கள். காவோ ஹிரண்யம் வாசாம்சி மது மத்தியன்ன மாத்திருத்தாக பிராமணேபியோ தருசர்வே தேவோர பிரியதாமிதி. அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகித்தம் அப்படி என்று மாடு, பொன்னு, துணி, மது, அப்புறம் கதையாராதனம். பிராமணேபியோரது எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் பண்ணார். சர்வே தேவோன பிரியதாமித்தி. தேவதைகள் நம்மை அனுகிரகிக்கட்டும். எல்லா கோவிலும் அதுதானே பண்றது. பெருமாள் சாத்துவரையாரும் பிரசாதம் கொடுக்கிறார். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணார்கள். ஊசுஹு சரஸ்வதி தீரே ஜலம் பிராஷ்ய தர்த்தௌரதாக ரஜைம் தாம் மகாபாகா அந்த சுனந்த காதயகா. அந்த சரஸ்வதி தீர்த்துக்குள்ள அந்த ஜலத்தை தீர்த்தமா ஜலத்து கை கால் நலம்பிண்டோ ஜலப்பிராசனம் பண்ணி பெருமாளுக்கு ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணின பிறகு ரஜினியும் தாம் மகாபாகா அந்த சுனந்த காதயகா
அங்கே ஆறாம்மா ரெஸ்ட் வாங்கிட்டு இருந்தா. யாரு? நந்தால் சுரந்தால் எல்லாரும் சேர்ந்து கட்டிங் மகாரஹிஸ்தஸ்மின்னே விபினே அதிபுபுக்ஷிதகா. அந்த காட்டின் பேர் நான் சொன்ன அம்பிகாவனம். அந்த அம்பிகை ஈஸ்வரன் இருக்கிற இடம். அங்கே என்னவாச்சு? கட்டின் மகான் அஹிஹி தஸ்மின். அங்கு ஒரு பெரிய பாம்பு. விபினே அதி புபுக்ஷிதகா, ரொம்ப பசியோடு படுத்திருந்து. எதிர்க்கையா ஆகதவந்தம் தயான சுரபோக்ரதீத்து. நந்தன் இவருடைய தகப்பனா, கண்ணுடைய தகப்பனா, எல்லாத்தையும் வந்திருந்தா போய் படுத்தான் இருக்கிற. ஏதோ எதிர்க்கையா அப்படின்னு பிளான் பண்ணாரு வந்திருந்தா. எதிர்க்க யாதரிச்சிகமாக அந்த இடத்துல வந்து படுத்தாக்கா அன்பம் கொட்டித்து. சொருகோ அக்ரசி. யாருக்கு? நந்தனிக்க. சச்சுகோஷா மகினாகிரஸ்தா, பாம்பால் கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஓ கிருஷ்ண கிருஷ்ண மகானயம். அப்பா கிருஷ்ண பரமாத்மா தகப்பனாரு பெருமாளன் தெரிஞ்சிருக்காரர் எல்லாம் சங்கடவந்தரே கிருஷ்ணப்பா அப்படின்னு. கிருஷ்ண கிருஷ்ண மகானயம் தப்போ மாம் கிரசத்தே தாத்தா பிரயத்னம் பிரபன்னம் பரிமோட்சையா. நரகம் புகுந்தேன், பிரபன்னான் அடியே நீர்த்தான் காப்பாற்றுவேன் பையனுக்கு சொல்ற. நந்தன் குழந்தை பாம்பு கிடைச்சிருக்கு, என்ன பண்றது? பசி சாக்கிரந்திதம் ஸ்ருத்வா கோபாலாக சரசோத்திதாக. தொலையிருந்த அந்த கோபாலகர்கள் எல்லாம் இடையர் என்ன பண்ணா? தேர்ந்திருந்தா. ஓ கூட்டும் தேர்ந்திருந்தா. கிரஸ்தன் திருஷ்டுவா விப்ராந்தாக. அது கழிச்சிருந்து பார்த்து சர்ப்பம் ஜீவித உள்முகை போர் எடுத்துக்கொண்டு கடிச்சார். அலாத்தை தஹ்யமானூபி நாம் உச்சிதவரங்கமகா. அது தீ போட்டாலும் அவனை குடிச்சுட்டே இருந்தது. தமஸ்பிருஷத் பராபேத்யா பகவான் சாத்வதாம் பிரதி. அவன் கண்டகான் வந்தான், தொட்டான், காலில் தொட்டான். அத்தை தம அஸ்பிருஷத் பதாபேத்யா, திருவடியில் படுவிச்ச உடனே பகவான் சாத்வதாம் பதி. அந்த சாத்வத குலத்துக்கு, இடையர் குலத்துக்கு இதமான கண்ணபிரான் வந்த அந்த பாம்பை தொட்டவுடனே சவை பகத்தை பகவத ஸ்ரீமத் பாதஸ்பரிஷ ஹதாசுபகா வேஜே சர்ப்ப உபுரஹித்வா ரூபம் வித்யாதராட்சித்தம். அவன் ஸ்ரீபாத ஸ்பரிஷன் தொட்டவுடனே அவங்க வேற பெரிய ரூபாதௌரி யாத்திரை ஒரு பெரிய வித்யாதகனாய் நின்றுட்டான். யாரு? இந்த பாம்பே. இருபது சாபத்தால் படுத்திருந்தா கிருஷ்ணனுடைய திருவடிப்பட்ட உடனே நீ ராஜா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் பெற்றிருந்தான். அவன் கதையை சொல்றான். இப்ப சவை பகவத ஸ்ரீமத் பாதஸ்பரிஷதாசுபகா வேதே சர்ப்ப உபரிஹித்வா ரூபம் வித்யாதராட்சிதம். அந்த சர்ப்பரூபத்தை விட்டு அவன் வித்யாதரன் ஆயிட்டான். தம பிரிச்சத் ரிஷிகேஷகா பிரணத்தம் சமுபஸ்தித்தம். அவன் சேவிச்சுட்டு கேட்கிறான். அவன் கிருஷ்ணன் கேட்கிறான் அவனே. ஈப்பியமானேன புருஷா புருஷம் ஹேமமாலினம். பார்க்கறதுக்கு ஜலஜலான் நல்ல உஜ்வலமா இருக்கான் அவன். ஹேமமாலினம், தங்கத்து மாலை இருக்கிற அவன் அவனை பார்த்து கேட்கிறான். கோ பவான், நீ யாருப்பா? நீ தரையா லக்ஷ்மியா ரோசித்தே அத்புத தரிசனகா. லக்ஷ்மி கண்ணும் அதிகமான ஐஸ்வர்யத்தோட அற்புதமா தரிசனம் கொடுக்குறியே, என்ன இது? ரோசித்தே நல்லா இருக்குது. கதம் ஜுகுப்சிதான் ஏதான் கதிம்பா பிராபித்தோ அவசகா. உனக்கே தெரியாமல் இந்த ஜுகுப்சிதமான பாம்பு சரீரம் எனக்கு எந்தக்குப்பா வந்தது சொல்லு. சர்ப்பவாச்சா, அந்த சர்ப்பத்தன்ன வித்யாதர ரூபத்தை கண்டுன்னு சொல்றான். அவன் வித்யாதர கச்சித்து சுதர்சனை கிருஷ்ணத்தாக. என் பேர்
சுதர்சனன் பேரு. நான் ஒரு வித்யாதரன் ஆயிருந்தேன். ஸ்திரியா ஸ்வரூப சம்பத்தியா விமானேனாச்சரம் திசகா. எனக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ரூபம் இருந்தது, சம்பத்து இருந்தது. ஒரு விமானத்தை எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் நிற்கின்றிருந்தேன். ரிஷீன் விரூபான் அங்கிரசகா பிராகசம் ரூபதற்பிதகா. அந்த ஆங்கில ரிஷி வந்த அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நன்னா இருக்குல்ல. அவர் விரூபர் அப்படி சிரிச்சேன் நானு. பிராகசம் ரூபதற்ப என் ரூபத்துக்கு தர்ப்பம் வந்து அவரை ரொம்பவும் அழித்தேன். ஆழ்ந்தவராக சொன்னேன். தைரியமாம் பிராபித்தோ யோனிம் பிரலப்தை ஸ்வீரபாத்மனா. அவரு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணார் எனக்கு. நீ ஒரு பயப்படுத்துரு. சாப்போமே அனுகிரகாயீவா. இந்த சாபம் என்னுடைய அனுகிரகத்துக்காக. குதஸ்தை கருணாத்மவிகி எதகம் லோககுருணா பதாஸ்பிருஷ்டோ ஹதாசுபகா. சுவாமி எனக்கு என்ன நல்லதாச்சுன்னா, சுவாமி திருவடி பெற்ற பிறகு அடியேனுக்கு வேறொன்னும் வேண்டியதை கதுகித்து நானேன். பெருமாள் திருவடி படுங்கள் அத்தனை சுலபமா. என் நன்மைக்காக இந்த மாதிரி சாபம் கொடுத்தார்கள். தந்த்வாகம் பிரபுஹீதானாம் பிரபன்னானாம் பயாபக்யம். நீயே பவபீதர்களுக்கு பிரபந்தர்களுக்கு பயத்தை போக்கும் அவன். ஆப்ருச்சே சாப நிர்முக்ததா பாரஸ்பரிஷ தமீபகன்னு. தேவனுடைய பாரஸ்பரிஷத்தாலே நான் சாபத்தால் விடப்பட்டு ஆப்ருச்சே கேட்டிருக்கின்றான். பிரபன்னோஸ்மி அடியேன் அடைக்கலம் புகுந்தவன் நடத்தில். மகாயோகின் நீர் மகாயோகியானவர். மகாபுருஷ சத்தியத்தை மகாபுருஷனாயிருக்கி சத்தியவான். அனுஜானி ஹிமாம் தேவா சர்வலோகேஸ்வரேஸ்வரா. கண்டவரான சர்வலோகேஸ்வரேஸ்வரா உயர்வர உயர்ந்தரம் உடையவன் அப்படின்னு சொல்ற. அனுஜானி ஹிமாம் தேவா இது இப்படி தெரிந்து கொள். நான் இப்படி தர்ப்பப்பட்டு ஆங்கு ரிஷியாலே சுபிக்கப்பட்டு நல்லதுக்காக உன்னுடைய திருடைய ஸ்பரிசத்திற்கு எழுந்திருந்தேன். பிரம்மதண்டாத் விமுக்தோகம் சத்யஸ்தே அச்சுத தர்சனாத். நீ யாரையும் கைவிட மாட்டாய். அச்சுதா நச்சாவயதி அச்சுதா. உன்னுடைய தரிசனத்தாலே இந்த பிரம்மசாபத்தன்னும் விடப்பட்டேன். என்னாம கிண்ணன் அகிலான்னை ஸ்தோத்ருநாம் ஆத்மானே வச்சா. உன்னுடைய திருமன் உன்னுடைய திருநாமத்தை வாயில உச்சரிச்சாலே காதுக்கு செவிக்கினே செஞ்சில்லாயிருக்கும், ஆத்மோத்தாரகமாயிருக்கும். சத்ய புனாதி கிம் பூயகா தஸ்ய ஸ்பிருஷ்ட பதாஹிதே பதாஹிதே. தொட்டவுடனே நான் ஏந்திருந்துட்டேனே. சத்ய புனாதி கிம் பூயகா. அதை உன்னுடைய ஸ்பரிசம் பட்டுவுடனே ஏந்திருந்ததுனாலே ஸ்பிருஷ்ட பதாஹிதே. எனக்கு எல்லாம் பாவம் எல்லாம் போய் இந்த பாம்பு சரீரமும் போய் அடியேன் எல்லா பாவத்தாலும் விடுபட்டேன். கிருதகித்தியனானேன். இத்தரிஜாப்பியராசாரகா பரிக்கிரமியா பிரபந்தச்சா. இப்படி தாசாரகம் அந்த இடையனை இல்ல கண்ணுவிரானை அனுஜாப்பியா இப்படி சொல்லிட்டு பரிக்கிரமியா அபிவந்தியச்சா பிரதட்சிணம் பண்ண அபிவாதனம் பண்ண. சுதர்சனோ திவம் யாத்தகா மேல போயிட்டான் அவன் வித்யாத லோகத்துக்கு. நந்தஷ்ட மோசிதகா. இந்த கஷ்டத்தன்னும் விடப்பட்டு எல்லா கஷ்டத்தன்னும் விடப்பட்டு ஆனந்தத்தாலே அவன் இந்த பாம்பு சரீரத்தை விடப்பட்டு சுதர்சனோ திவங்கதா வித்யாதரன் மேல போயிட்டான். விஷாமிய கிருஷ்ணஸ்ய சதாத்ம வைபவம் பிரஜோகசோ விஸ்மிருதேதசஸ்ததா சமாப்ய தஸ்மின் நியமம் புனர் பிரஜம் கிருபாயுஸ்தத் கதயந்த ஆதர்தாக.
அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நிஷாமிய கிருஷ்ணஸ்ய ததாத்மவைபவம், கிருஷ்ண விவேகத்தை கேட்டு அவன் பெருமாள் இல்லத்தில் ஒரு நிச்சயமா சொல்றான். ஏன்னா பிரஜோகசோ விஸ்மித சேதசஸ்தக, அவளுக்கு ஆச்சரியமான சேதஸ். இது என்னை நம்ம பையனு இத்தெல்லாம் சொல்றாளே. அவளுக்கு எல்லாம் பையன் தான் கண்ணன். கண்ணன் என்னும் பெருந்தெய்வம் என்று ஆண்டாள். அந்த மாதிரி பெருந்தெய்வம் தெரிஞ்சிருந்தார். சமாப்பியரஸ்மின் தெய்வம் புதர்விரஜம், அந்த கோவில்ல எல்லா தெய்வத்தோடு இருந்த காரியம் எல்லாம் மறுபடியும் பிரகத்துக்கு அதே வண்டியை வாபஸ் வந்தார்கள். கதையின் தாதிர்த்தாக கண்ணுடைய இந்த மகிமையை சொல்லி நந்தர் கோவில்ல படுத்திருந்தார். ஒரு பாம்பு வந்து கடிச்சது. உடனே கிருஷ்ண கிருஷ்ணா இருந்தார். கண்ணபிரான் ஓடி வந்தான். தன் கால் ஸ்பர்ஷம் பண்ணான். நமக்கு வித்யாதன் ஆயிட்டான். அந்த பாம்பாவது அவன் கதையெல்லாம் சொன்னான். ஆங்கீர் சதீஷியுடைய சாபத்தார இந்த மாதிரி ஆனேன்னு சரி, இதெல்லாம் அவன் நேரேட் பண்ணிட்டு வாபஸ் பண்ணலாம் அது ஊருக்கு. கதாச்சிட கோவிந்தோ கதாச்சு இந்த கதை சங்கச்சோட ராமஸ்ய அத்புத விக்ரம இந்த நாளையில இந்த கோவிந்தனான கண்டபிரானும் பதராமனான ராமனும் அத்புத விக்ரமஹா வருஷாலியான விக்ரமத்தையுடைய பலராமன் ரெண்டு அண்ணன் தம்பே விஜயத்துர் வனராத்திரியாம் மத்தியகோ ரிஜயோஷித்தாம். ஒரு ராத்திரியிலே அந்த கோபஸ்திரீகள் மத்தியத்துக்குள்ளே அப்படின்னு சுத்திட்டு போயிட்டு இருந்தான். இப்ப எங்க போனாலும் கோபஸ்திரி விட மாட்டாவாள். ஏன்னா சின்ன பசங்கள் பெருமாள் மாதிரி எல்லாத்தையும் வழிண்டே இருக்கும் பெருமாளே. ஆகையினால இவனை விட்டுட்டா நம்ம மோட்சமே இல்லை அப்படின்னு அவளுக்கு தூக்கணும் தெரிஞ்சு போயிருந்து. அத்தனை இன்டெலிஜென்ட் தான். ஸ்மிருதி தாட்சியம் அப்படின்னு 7 விதமான ஞானி இருந்தாலே அவ விடவே மாட்டாளே. உபகீயமானோ லலிதம் ஸ்திரீஜனேல் பத்த சௌஹிருதை கொத்தா ஃப்ரெண்ட்ஷிப்போடு நிதானமாக பாட்ஷேட்டு போயிட்டு இருந்தார். யார் யாரு? கோபிகளும் கண்ணனும் பலராமனும் அப்புறம் இதர கோபால் பாலர்களும் ராத்திரி போயிட்டு இருந்தார். இந்த கதை இருக்கு. சலங்கிருத்தா வந்து லிப்தாங்கௌ, அவ என்ன பண்ணா உடம்பெல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு துணி போட்டு சிரக்வினு விரஜோம்பரவு குரு துணி மாலை காதணி அலங்காரம் நிஷா முகம் மானயந்தாம் உதித்தோ உடுபத்தாரகம். சந்திரன் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு இந்த நிழலிலே சந்திரனுடைய நடந்திருக்கே அது சந்திரமா அந்த இதுல நிலாவில போயின்றிருந்தார். மல்லிகா கந்தமத்தாலி துஷ்டம் குமுதவாஜனா சாத்தின்றிருந்தா அத அந்த மனத்துல இருந்தவான மல்லிகா கந்தம் அந்த மல்லிகை புஷ்பத்தினுடைய வாசனையினாலே குமுத புஷ்பத்தினுடைய வாசனையாலையும் கம்மனுக்கு அந்த இடம் சுகந்தமாயிருந்தது. ஜெகது சர்வபூதானாம் மனஸ்தவன மங்கலம், எல்லாருக்கும் மங்களாய சாசனம் பண்ணிட்டு நலதாட்டம் சொல்லு போயிட்டு இருந்தோம். கல்பயன் ஸ்வரமண்டல மூர்ச்சித்தம் கோப்தியஸ்தீரமாகன்யா மூர்ச்சிதா நாவிதன். அப்படியே ஒரு போயின்ற கிச்சே ஒரே தினம் ஸ்வரமண்டலத்திற்குள்ளே மூர்ச்சை விழுத்துறது. பாட்டின்றிருந்தா அந்த பாழின்ற மண்டலத்திற்குள்ளே ஒருவன் மூர்ச்சை விழுந்துட்டான். கோப்தியஸ்த கீதமாகன்யா மூர்ச்சிதா நாவிதன். உபஸ்திரீகள் எல்லாம் அதை கேட்டு என்னவாச்சுன்னு தெரியல. அவன் மூர்ச்சை விழுந்துட்டான். துக்கூலம் ஆத்மானம் பிரத்யகேச சஜம் அவ துணியெல்லாம் சரி பண்ணிண்டு தலையை முடிச்செல்லாம் போட்டுண்டு ஏவம் விக்ரீடத்தோ ஸ்வயம்
ராஜதோ சன்னியசம் சம்பிரமஸ்தனத்து அப்படின்னு கண்ணனுடைய பாட்டு கேட்டவுடனே அவன் அந்த மாதிரி ஆயிட்டான் சொல்றார். இப்படி போயிருந்திருக்குச்சே விக்ரீடத்தாக போயிருந்திருக்குச்சே ஸ்வைரன் ராஜதோ சம்பிரமஸ்தனத்தை பட்டு பிடிச்சவா மாதிரி பாடப்பாடி என்று போயிருந்தாலாம். ஸ்வைரத்தாக என்று பின்னிட்டார். சங்கச்சூட இதிக்யாதோ கனகானுச்சரோ அபியகாத். யக்ஷன் குபேரன் கனகன் அவருடைய வம்சத்துல பிறந்தவற்றை சங்கச்சூடனுடைய ஓடி வந்தான். நண்பர் இவா குழாத்திர தயோர் நிரீட்சதோ ராஜன்னு தன்னாதம் பிரவதாஜனம். அவனை பார்த்துட்டு அந்த ஸ்திரீகள் எல்லாம் குரோஷந்தம் காலயாமாசா ஈஸ்வரீத்யாம் அசங்கிதா. அவன் கூட்டு இருந்தா பிடிச்சிருந்து உத்தர திக்குன்னு போயிடும். உத்தர திக்குத்தானே குபேரன் திக்கு. சோ இது யக்ஷன், குபேரனும் யக்ஷன் 10 மந்திரி சங்கச்சூடன்னு பேரு. பெண்களை கூட்டிட்டு போயிடான். குரோஷந்தம் கிருஷ்ண ராமேதி விலோக்கிய ஸ்வபரிகிரகம் பிடிச்சுன்னு போயிட்டு பார்த்துட்டு அவா ராமா கிருஷ்ணா நீதான் காப்பாத்தனம் யதா காதஸ்யனாத்மரஸ்தா பிராத்தரா அன்பதாவதாம். மாடை கையால மூக்குதாரம் பிடிச்சி இழுத்துன்னு போறது போயிட்டு இருந்து பார்த்துட்டு ஓடினா 2 பேரும் பிராத்தரும் ராமகிருஷ்ணாவா இரண்டு மாபயிஷ்டேஸ்ய பயாராவோ தயக்க வேண்டாம் நாங்கள் இருந்திருப்போம். காலஹஸ்தோ தரஸ்வினோ கையில ஆயுதம் இருக்கு இருக்கும். ஆசீர்வஸ்தம் தரசா சரித்தன் குஷ்யகாதமம் ஓடினான். அவன் எல்லாம் விட்டு ஓடிவிடான். சதீட்சதா அனுப்பிராப்தம் ஆலஸ் மிருத்யு யுவோத்விஜன்னு. அவன் வரத பார்த்துட்டு கால மிருத்தி கொண்டதுனால ஓடி போயிட்டான். விசித்தி ஸ்திரீஜனம் ஊடகா பிராத்ரவி ஜீவிதேட்சையா படிக்கணும் அப்படின்னுட்டு அவளை ஓடி போயிட்டான். தன் அவன்மதாயத் கோவிந்தோ எத்தனை சாவதி ஓடவே இல்லை, ஓட்டின்ண்டே போனான். அவனு உடனே ஓடுறாளா என்ன? அவருக்கு எனக்கு ஜோரம் ஓடினாங்க சொன்னுகிறான். சிரோரத்னம் குடிச்சான், தனவே போட்டான். சிரோரத்னம் ரக்ஷன் ஸ்திரியோ அவலகா. ஒரு குத்து குத்தினான் அந்த மாதிரி தலைய மேல அடி அடிச்ச உடனே அபிதூரை வாத்தேத்யா இரத்தஸ்ராத்மனகா அவன் தலை அங்கேயோ தூரம் போய் விழுந்தது. அங்கே சங்க சூடன் சூடம் தலை சங்கம் கூடாமணி மாதிரி இருக்கிறது, சங்கத்து மாதிரி இருந்தது, மூஞ்சி அது விழுந்தது. அதை கொண்டு போய் அண்ணா கொடுக்குறான். ஜஹார முஷ்டைவாங்கா சக சூடாமணி சூடாமணி எடுத்துன்னு போய் சங்கச்சூடம் நிகத்தியவம் இந்த மாதிரி சங்கச்சூடனை பிடிச்சிட்டு மணி மாதாய பாஸ்வரம் தலை இருந்த மணியே அக்ரஜாரீத்யா அக்ரஜாயா அண்ணா பலராமனுக்கு அதாத் பிரீத்தியா பிரீத்தியோட கொடுத்தானாம். பஷ்யந்தீனான்ட்டு யோகித்தாம் எல்லா ஸ்திரிடம் பாதனுக்குச்சே அண்ணா உனக்கு இது பதில் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த சங்கருடன் தலையில மூடிட்டு இருந்த அந்த மணியை அஸ்மந்தரமாரம்பாம் எதி சேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லம பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.